அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாரமாக என்னால் வீடியோ போட முடியலங்க. எனக்கு உடம்பு சரியில்லாதனால போட முடியல. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு கிறிஸ்பியான சிக்கன் 65 தாங்க செய்ய போகிறேன். என்னோட ஸ்டைலில் நான் சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஒரு 3/4 கிலோ இருக்குங்க சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். போன்லெஸ்ஸும் இருக்குது, 1-2 போனோடையும் இருக்குதுங்க. இப்போ அதில் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாத்தையும் நான் இப்போ சேர்த்துற போகிறேங்க. சிக்கன் 65 மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்றேன் நான். பாருங்கள், கொத்தமல்லி தூள் நான் மல்லித்தூளுங்க. இது நல்ல ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கணும். உங்களுக்கு பழசெல்லாம் போட்டுறாதீங்க. அதில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்றேன். சில்லி சிக்கன் 65 மசாலா ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்தல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3/4 ஸ்பூன் இருக்கும் நான் சேர்த்துட்ருக்கேன். சேர்த்துட்டு அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூனுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துட்றேன். உப்பு அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் நான் புழிஞ்சு ஊற்றிட போகிறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தயிர் கூட 1 ஸ்பூன் இருந்தாலும் உங்களுக்கு ஊற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சிக்கனில் இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. நான் தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour எல்லாத்தையும் 1 hour நம்ம ரெஸ்ட் விட்டுடலாம். இதை அந்த மசாலா எல்லாமே நமக்கு சிக்கனில் நல்லா படணும். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு 1 hour கழிச்சு தான் நான் பார்க்க போகிறேங்க. இது ரசம் சாம்பாருக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. கொஞ்சம் கூட நமக்கு எண்ணெயில் பொரிக்கும் போது ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள், அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனோடு சேர்ந்து நல்லா இருக்குது. இப்போ எடுத்து எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன் ஒரு வானலில். நான் எப்போயுமே சிக்கன் 65 பொரிக்கும் போது எண்ணெய் கொஞ்சமாக தாங்க ஊற்றுவேன். அந்த எண்ணெய் திரும்ப நான் யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் பொரிச்சிடுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒட்டாதுங்க. நல்ல கிறிஸ்பியாகவே கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ செம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அந்த புளிப்போட காரம் எல்லாமே கலந்து அவ்வளோதாங்க. எல்லாம் ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான். ஒரு ஈவினிங் டைமில் கூட நீங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி 65 செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிட்ருவாங்கங்க. அவ்வளோதாங்க. இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு சப்பாத்திக்கெல்லாம் அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும். நீங்கள் சைடிஸ் அதை தொட்டுக்கிட்டிங்கனாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிறிஸ்பியான ஒரு சிக்கன் 65 நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.